சென்னை அடுத்த நெமிலிச்சேரியில் செல்போன் திருட்டு தொடர்பாக அரசு பாலிடெக்னிக் மாணவன் மீது சக மாணவர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். விரிவான விவரங்கள். சென்னை அடுத்த நெமிலிச்சேரியில் அரசு பாலிடெக்னிக் மாணவன் மீது சக மாணவர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். செல்போன் திருட்டு காரணமாக அந்த மாணவன் மீது சக மாணவர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தாக்குதலுக்கு ஆளான மாணவன் 10 நாட்களாக மாயம் என்ற நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவரது மகன் அஜய், வயது 17. இவர் சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு IRT அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி கல்லூரிக்கு சென்ற தனது மகன் வீட்டிற்கு வரவில்லை என சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளிக்கிறார்கள். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் கல்லூரிக்கு சென்று விசாரணை செய்த போது கடந்த 4ஆம் தேதி அதாவது அந்த மாணவன் சக மாணவனின் செல்போனை திருடி ஒரு ஆன்லைன் மூலம் மொபைல் விற்பனைக்கு போட்டது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருடிய செல்போனை பாரிஸ் கடைக்கு சென்று அந்த லாக் எடுக்க முயற்சி செய்துள்ளார். இந்த நிலையில்தான் கல்லூரிக்கு வரும்போது சக மாணவர்கள் திருடியதை தெரிந்து அந்த மாணவனை கொடூரமாக தாக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இது போன்று பல்வேறு செல்போனின் அதாவது ஹெட்போன் அது போன்ற பொருட்களை தொடர்ந்து திருடி வந்த நிலையிலே சக மாணவர்கள் 10க்கு மேற்பட்டவர்கள் அந்த மாணவனை கல்லூரியில் வைத்து கொடூரமாக தாக்கி அருகே உள்ள ஒரு முன்போதாளில் எட்டி உதைத்து கொடூரமாக தாக்கியதில் தலையில் அடிப்பட்ட காயம் தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து போலீசார் 200க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது ஏர்போர்ட் அதே போன்று பாரிஸ் போன்ற வைஃபை, அதாவது ஃப்ரீயா வரும் அந்த வைஃபை மூலம் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி தெரிய வந்தது. இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்ந்து போலீசார் தொடர்பு கொண்ட போதும் அந்த மாணவன் தொடர்ந்து போலீசாரிடம் பேசவில்லை என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் சிட்டப்பா காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் 10 நாட்களாக என் மகனை காணவில்லை என தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் தொடர்ந்து FIR பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது சக மாணவர்கள் கல்லூரியை வைத்து கொடூரமாக தாக்கி அந்த வீடியோ வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.